ஹோய் சினிமா ரசிகர்களே, இதுதான் உங்கள் ரீல் போட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகுபலி த எட்டர்னல் வார் அனிமேஷன் அனிமேஷன் மூவியோட டீசர் பிரேக் டவுன் தான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாகுபலி த எபிக் படம் ரிலீஸ் ஆச்சுல, 2 படத்தையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணாங்களே, அந்த படத்தோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எட்டர்னல் டீசர் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வரப்போகிற அவதார் ஃபயர் ரஷ் படத்து கடைசியில் கூட அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட டீசர் ஆட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதை ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இதோட லாஸ்ட்டில் இந்த எட்டர்னல் வார் டீசர் ஆட் பண்ணியிருந்திருக்காங்கல்ல, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் மூவிக்கான ஒரு டீசர். பாகுபலிக்கு அப்புறம் அப்பா அமரேந்திர பாகுபலி அவரோட கதையை தான் கண்டினியூ பண்ணுறாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப்க்கு போகிறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கதை தான் இது. ஸோ ஒரு எட்டர்னல் வார், ஒரு செலஸ்டியல்ஸ்குள்ள நடக்கிற சண்டைக்கு நடுவில் நம்ம பாகுபலி போய் கலந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இங்கே காட்டியிருக்காங்க. டீசர் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா சிவகாமியோட அந்த ஒரு பேக் ஸ்டோரியில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அவங்க பேசிகிட்டே இருக்காங்க, பாகுபலி பிறந்தப்போ எனக்கு தெரியும் அவனோட பயணம் ஆரம்பிச்சிச்சுன்னு, ஆனால் அவன் இறந்தப்புறமா அந்த பயணம் தொடரும்னு எனக்கு தெரியாது. பாகுபலி பிறக்க வேண்டியதுக்கான காரணம் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவன் இறந்ததுக்கு அப்புறமும் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற இந்த ஒரு போரை பற்றி தான். அண்ட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா பாகுபலி செத்து இருப்பார்ல, அவர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த சீனை பார்த்தீங்கன்னா அப்படியே லைவ் ஆக்ஷன்லேருந்து அனிமேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாமல் எடுத்திருப்பாங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த ட்ரான்சிஷன். ஸோ அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஏதோ ஒரு போர்ட்டல் வழியாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாட் இஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் வரும்ல, அந்த மாதிரியே இருந்துட்டு இருக்கு. இந்த வாட் இஃப் ஸ்டைலில் வாட்சர் ஒரு இடத்துல இருந்து பார்ப்பாரு, அந்த மாதிரியே இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் அனிமேஷன் கூட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஒரு அர்கேன் ஸ்டைல் ஆஃப் அனிமேஷன். இப்போ கூட அடுத்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட டேல்ஸ் ஃப்ரம் 85 சீரிஸ் வந்துச்சு. சீசன் 2க்கு 3க்கு நடுவில் நடக்கிற மாதிரி ஒரு கதையாக சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதோட அனிமேஷன் இதோட அனிமேஷன் சேமாக இருக்குங்க. இந்தியன் அனிமேஷன்ஸ்லாம் மொக்க நீ எவன்டா சொன்னது, இதை பார்க்க சொல்லுங்க. இந்தியன் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு. உண்மையிலே பார்க்க சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மகாவதார் நரசிம்மா படம் வந்துச்சு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. இதுவுமே நல்லா இருக்குன்ற போது அனிமேஷன்ஸ் இன்னும் இதே மாதிரி நிறைய வரும்னு நினைக்கும் போது உண்மையை நல்லா இருக்கு. அதுவும் நம்ம ஊர் அனிமேஷன்ஸ் நம்ம ஊர் ஆட்களால் முடியாது அப்படின்லாம் கிடையாது, இவங்க செய்யறது கிடையாது, செஞ்சு காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடியுமே சில பல ரீசன்ஸ் இருக்குது. பாகுபலி மாதிரி ஒரு பெரிய பிராண்டு, பின்னாடி ராஜமௌலி மாதிரி டேரக்டர் இருக்கிறனால இந்த அவுட்புட் வருது. அதுவும் ஒரு வகையில் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். அதை விட்டுட்டு இப்போ இந்த டீசருக்கு வந்தோன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பாகுபலி வந்து ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காரு சிவலிங்கத்துக்கு முன்னாடி. ஏன்னா அவர் ஒரு பெரிய சிவபக்தன். அங்கே அவர் பார்த்தீங்கன்னா ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திரருக்கும் அசுரருக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டிருக்காங்க. எதுக்காங்கன்னா பாகுபலிக்காக. பாகுபலி எனக்கு தாண்டா சொந்தம் அப்படின்னு பாகுபலிக்காக இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாகுபலி இவங்க ஏன் சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்றது பொறிக்க தெரியல. மேபி பாகுபலி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. ஆனால் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ரூன்ஸ் எல்லாமே ஃபாலன் சிட்டி ஆஃப் திரிபுரா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. திரிபுரான்னு ஆக்சுவலி ஒரு மித்தாலஜிக்கல் சிட்டியே இருக்குது. அது ஒரு பழங்காலத்து நகரம். அந்த பழங்காலத்து நகரம் பார்த்தீங்கன்னா 3 பொருளால் உருவானது. கோல்டு, சில்வர் அண்ட் அயன். தங்கம், வெள்ளி, இரும்பு, இது 3 தாலையுமே உருவானது தான் இந்த 3 நகரம். தனித்தனியாக உருவாக்கியிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவன் அதை மொத்தமாக இடிச்சு தரமாட்டமாக்கியிருப்பாரு, ஒரே ஒரு வில்ல அம்ப வச்சு. அவர் ஏன் அதை பண்ணாரு, ஏன் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அது ஒரு தனி மித்தாலஜிக்கல் கதை, அதை இங்கே சொல்ல முடியாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பாகுபலிக்காக தான் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுறாங்க. அண்ட் பாகுபலியை பிடிக்க அவர் பார்த்தீங்கன்னா யானை அனுப்ப அந்த யானையவே திருப்பி ஓட்டிட்டு வந்த நம்ம பாகுபலி அந்த இடத்துல இந்த அசோக்கிட்ட என்ன சொல்லுவார்னா, இப்போ உன்னை யார் காப்பாற்றுறாங்கன்னு பார்க்கலாம். பாகுபலி என்ன சொல்லுவார்னா, தப்பு இந்திரா, இப்போ உன்னை யார் காப்பாற்றுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இந்திரருக்கும் பாகுபலிக்கும் சண்டை நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இவங்க இதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அது ரீசன் இப்போ தெரியலனாலும் கண்டிப்பாக சீக்கிரம் அடுத்து இன்னொரு ட்ரெயில விட்டாங்கன்னா கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை டேரெக்டாக நம்ம படத்திலே கூட பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாகுபலிக்கு சிவனோட ஆசி கிடச்சிருக்கு. அந்த பவரை வச்சு யூஸ் பண்ணி தான் இப்போ இந்திர கூடவே சண்டைக்கு போகிற அளவுக்கு பாகுபலி வந்திருக்காரு. அண்ட் கடவுள்களே இந்திரரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் ஈகோயிஸ்டான ஆள். தன்னோட ஈகோ எந்த இடத்துலையும் பெருசாக விட்டு கொடுக்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ அதனால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து அந்த நாள் இந்த இடத்துல பிரச்சனை நடந்து அதை தடுக்கிறதுக்காக பாகுபலியை கூப்பிட்டு சிவன் பாகுபலிக்கு பவரை கொடுத்து விட்டு சண்டை போடுற அப்படி மாதிரி அமைச்சு விட்டுருக்கலாம். மேபி அது நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாஸ்ட்டில் அந்த யானையில் அம்புவில் வச்சுட்டு வருது, இவங்க அம்புவில் வைக்கிறது, எல்லாம் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. அது எல்லாமே நல்லா இருக்குது. இந்த அனிமேஷன் ஸ்டைலு, அந்த சீரீஸ், அதுவும் பாகுபலி பிராண்ட் இதுக்குள்ளே பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாகுபலியை பேஸ் பண்ண அனிமேஷன் இதுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி பாகுபலியை பேஸ் பண்ணி 2 அனிமேஷன் சீரிஸ் வந்திருக்கு. ரீசெண்டாக சொன்னால் த பிளட் கிங் வந்துச்சு, நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஆனால் அதை விட இது குவாலிட்டி வைஸ் உண்மையிலே பயங்கரமாக வந்துட்டுருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங். அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா டப்பிங் ரொம்ப முக்கியம் இல்லை. டப்பிங் பார்த்தீங்கன்னா படத்துக்கு டப்பிங் பண்ண அதே ஆளுங்க கொடுத்துருக்காங்கங்க. ரொம்ப நல்ல விஷயம். படத்துக்கு பாகுபலியும் சரி, சிவகாமியமையும் சரி, படத்துக்கு டப்பிங் பண்ணவங்களே இதுக்கும் டப்பிங் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். அந்த பாகுபலி பிளட் கிங் சீரீஸில் எடுத்துட்டிங்கன்னா வேறு யாரோ தான் வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுவும் நமக்கு ஃபெமிலியர் வாய்ஸஸ் மாதிரி தெரியாது, யாரோ கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே நமக்கு தெரிஞ்ச ஆட்களே வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டீசர் முடியும் போது அதனால் லோகத்தோட விதியும் இவங்க ஒருத்தன் கையில் தான் அடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இது ஒரு செம்ம சீரிஸாக வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2027 தான். அந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா பாகுபலி அவங்க மகேஷ் பிரபுவோட ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகுது, இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகுது. பயங்கரமாக இருக்க போது வேலை தாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வருது. அந்த விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.